இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பாடல் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த 2 பாடலுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. ஏன்னா இது ரெண்டுமே ஒரே சிச்சுவேஷனில் வரக்கூடிய ஒரு பாடல் தான். ஆனால் ஃபஸ்ட்டு பாடல் பார்த்தீங்கன்னா 1989 வெளிவந்த பாடல். ரெண்டாவது பாடல் பார்த்தீங்கன்னா 2011 வெளிவந்த பாடல். இந்த 2 பாடலுக்கும் என்ன ஒற்றுமைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த 2 பாடலில் உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் நட்களே, நான் உங்கள் எம்கே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் முதல் பாடல் பார்த்தீங்கன்னா வாலியோட வரிகளில் தான் பார்க்க போகிறோம். பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. இந்த பாடலோட சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, சர்க்கஸில் வேலை பார்க்குற ஒருத்தன் இந்த பொண்ணு தன்னை தான் காதலிக்குதுன்னு சொல்லி நம்பி ஏமாந்துடுறான். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே. வாழ்க்கையில் ஒன்றை இழந்தால் தான் ஒன்று கிடைக்குன்னு சொல்லி நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு செயல் ஒருத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அதே செயல் ஒருத்தவங்களுக்கு வருத்தத்தையும் கொடுக்கும். அதுக்கான ஓமையை கவிஞர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காருன்னு பாருங்களேன். அந்த வானம் அழுதாத்தா இந்த பூமியே சிரிக்கும். வாலி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பா. ஆனால் அவருக்கு பிடிச்ச வரி இந்த பாடலில் தான் இருக்குது. அதுவும் இந்த வரி, மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும். இப்போ பார்க்க போகிற பாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாடல். இந்த பாடலுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த பாடலுக்கும் கிட்டத்தட்ட ஒரே சூழ்நிலை தான். இப்போ நம்ம ரெண்டாவது பாடல் எழுதின கவிஞர் யாருன்னா கபிலன் தான். இவர் 1989 வெளிவந்த அந்த வாலி எழுதின பாடலை பார்த்துட்டு இதே சூழ்நிலை நம்மளுக்கு கிடச்சா சூப்பராக எழுதலாமேன்னு சொல்லி அப்போ நினச்சிக்கிட்டே இருந்தார். அவரோட கனவு பார்த்தீங்கன்னா 12 வருஷம் கழித்து 2011 அவருக்கு அதே சூழ்நிலையில் ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு. அந்த பாடல் தான் இந்த பாடல். எம்மா எம்மா காதல் பொன்னம்மா. இந்த பாடலுக்கும் அந்த பாடலுக்கும் ஒற்றுமை பார்த்தீங்கன்னா அதே சர்க்கஸில் இருக்கிற ஹீரோ. நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா. அதே மாதிரி அறியாமையில காதல் பண்ண ஹீரோ. என் கண்ணு திருடி போனாளே. ஒருத்தன் ஒருத்திய உண்மையை காதலிச்சா மறக்க முடியுமா? அதுக்கு தான் இந்த வரி. யானோட காதல் கைரேக போல. இந்த வரிகளை பாருங்களேன், ரகரத்தை கபிலன் எவ்வளோ அழகா வந்து போனதாரு ஒரு நந்தவன தேரு யூஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். அந்த வரிகளும் அந்த மெட்டும் அவ்வளோ அழகா பொருந்திருக்குன்னே சொல்லலாம். நம்பி நொந்து போனம்பாரு அவ பூ இல்ல நாரு. இந்த 2 பாடலில் உங்களுக்கு எந்த பாடல் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வணக்கம் நட்களே, நான் உங்கள் எம்கே.